அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முதல் பாடம். இந்த முதல் பாடத்தில் இங்கே போட்டிருக்கோம் பெருக்கல், மல்டிப்ளிகேஷன், பெருக்குதல். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்ப்போம். என்னன்னா பேஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட். பேஸ் அண்டு காம்ப்ளிமெண்ட். பேஸ்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன, பேஸ்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மல்டிப்ளிகேஷனுக்குள்ள நாம போகிறோம். இப்போ எண்கள் இருக்கு 22, 33, 44. வேறு சில எண்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம். 67 கூட எழுதிக்கலாம். 67. இது எல்லாமே இரட்டை இலக்க எண்கள். இது எல்லாமே இரட்டை இலக்க எண்கள். இந்த ஒவ்வொரு எண்ணும் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்கும், ஒரு எண்ணை பேஸ் பண்ணியிருக்கும். அதுதான் பேஸ். இப்ப இது எல்லாமே இரட்டை இலக்க எண்களுக்கு ஒரு பேஸ் என்ன அப்படின்னா 100. இதுக்கு 100, இதுக்கு 100, இதுக்கு 100. இந்த 100 என்பது பேஸு. இப்ப இந்த எண்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இது 100 என்பது பேஸ். இந்த பேஸ் என்பது நம்பர் பிளஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். இந்த எக்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு இதை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம ஒன்றை சொல்றோம். இப்போ 67 வச்சுக்கோம். 67 இதை 100ல இருந்து கழிக்கணும். இதை 100ல இருந்து கழிக்கணும். இந்த கழித்து வரும் விடை காம்ப்ளிமெண்ட். இந்த கழித்து வரும் விடை காம்ப்ளிமெண்ட். சரியா? இப்ப 100ல இருந்து கழிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 67 100ல இருந்து கழிக்கிறோம். இது வர்ற விடை 33. இந்த 33 என்பது காம்ப்ளிமெண்ட். இது மாதிரியான ஒரு சின்ன கணக்கு இருக்கிறப்ப உங்களால ஈஸியா, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இது மாதிரி உங்களால ஈஸியா போட முடியும். ஆனா பெரிய கணக்கு இருக்கிறப்ப ஒரு கழித்தல்ல நம்மளுக்கே சில தடுமாற்றங்கள் வரும். என்னன்னா, நம்ம பள்ளிக்கூடங்கள்ல இங்க இருந்து ஒன்று கடை வாங்கு, அங்க இருந்து ஒன்று கடை வாங்கு, மிச்சத்தை இங்க வை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்துக்குமான ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் தெளிவாகவும் இப்போ நான் சொல்லித்தரப்போறேன். இதுக்கு பேர் என்னன்னா ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. என்னது இது ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10 அப்படின்னு சொன்னா, இப்போ 100ல இருந்து ஒரு 60 கழிக்கிறப்ப 40 வரும். 100ல இருந்து ஒரு 80 கழிக்கிறப்ப 82 கழிக்கிறப்ப 18 வரும். அப்படிங்கிறத நம்மளால போற்ற முடியும். இப்போ இது 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இந்த 1 லட்சத்துல இருந்து 27,363 27,363 இதை 1 லட்சத்துல இருந்து கழிக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குற ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன மாதிரி பண்ணுவோம்னா, இங்க இருந்து ஒன்று கடை வாங்கு அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறது என்னன்னா ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. அனைத்து எண்களையும் 9ல் இருந்து கழிக்க, இறுதி எண்ணை, கடைசி எண்ணை மட்டும் 10ல் இருந்து கழிக்க. நீங்க இதெல்லாம் எதையும் பார்க்க வேணாம். கடைசி எண்ணை 10ல இருந்து கழிச்சிடலாமா? 10ல இருந்து கழிச்சா 7, 10ல் இருந்து கழிச்சா 7. மீதி அனைத்து எண்களையும் 9ல் இருந்து கழிக்கணும். 9ல இருந்து 6 கழிச்சோம்னா 3, 9ல இருந்து 3 கழிச்சோம்னா 6, 9ல் இருந்து 7 கழித்தால் 2, 9ல் இருந்து 2 கழித்தால் 7. இதுதான் உங்களுக்கு விடை. இதுல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னா, ஆல் ஃப்ரம் 9 இந்த இதை கழிக்கணும். நாம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ட்ரெடிஷனல் பள்ளிக்கூட மெத்தட்ல இங்க இருந்து கடை வாங்கணும். அது இப்போ நம்ம மெத்தட்ல ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10, ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10, ஆல் ஃப்ரம் 9 பாருங்க 7, 6, 5, 5, 4, 3, 3, 1. கடைசி என்ன நிப்பாட்டிடுறோம். ஆல் ஃப்ரம் 9 இல்லையா? 9ல இருந்து 2 கழிக்கிறோம் 7, 9ல இருந்து 3 கழித்தால் 6, 9ல் இருந்து 4 கழித்தால் 5, மறுபடியும் 5, 9ல் இருந்து 5 கழித்தால் 4, 9ல் இருந்து 6 கழித்தால் 3, 9ல் இருந்து 8 கழித்தால் 1. ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. லாஸ்ட்னா கடைசி, இறுதி எண் 9 இருக்கு இல்லையா? இதை மட்டும் 10ல இருந்து கழிக்கணும். 10ல இருந்து கழிச்சா 1, 10ல இருந்து கழிச்சா 1. நீங்க எதையும் பார்க்க வேணாம். இங்க கடன் வாங்கி கொண்டு 10 வைக்க வேணாம். மறுபடியும் இது 9ன்னு சொல்ல வேணாம். இப்படி வர வேணாம். நீங்க
லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இடது பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் விடையை இங்கே போட்டுடலாம். இதை ஏன் இப்ப சொல்லித் தரோம் அப்படின்னா, இது நமக்கு பின்னாடி யூஸ் ஆகும். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. 9 இலக்க எண், 9 இலக்க எண்ணில் இருந்து 8 இலக்க எண்ணை கழிக்கிறோம். இதனோட பேஸ் இது பேஸ், இது நம்பர் கொடுக்கப்பட்ட எண், இது காம்ப்ளிமெண்ட் விடை, இது காம்ப்ளிமெண்ட். இப்ப பாருங்க இதுல இருந்து 2 3 4 4 5 6 8 9 நம்ம கழிக்கிறோம். ஆல் ஃப்ரம் 9, முதலில் இருந்து கடைசி எண்ணை விட்டுட்டு பாக்கி எல்லாம் 9ல இருந்து கழிக்கிறோம். இறுதி எண்ணை 10ல இருந்து கழிக்கிறோம். இது மாதிரி ஒரு 5-6 கணக்கு நீங்களே போட்டு பாருங்க. எவ்வளவு ஈஸியா விடை வருது, எவ்வளவு எளிதாக உங்களால் இந்த விடையை போட முடியுது அப்படிங்கிறத பாருங்க. வாங்க அடுத்து நாம பெருக்கல் கணக்குக்குள்ள போறோம்.